அசல வந்தனா ஒரு பாப்பா என்ன பண்ணுச்சு, ஆயா நீங்க அந்த வீடியோவில் வர்றீங்க தானே அப்படின்னுச்சு. ஆமா கண்ணுன்னு வந்து எப்படி இந்த அவரப்பருப்பு சோறு ஆக்குவீங்கன்னுச்சு. இல்லை கண்ணு நான் வீடியோவில் போட்டு விட்றேன், அதை பார்த்து செய்யுங்கன்னு. ஆமாயா நீங்க அந்த மாதிரி போட்டு விடுங்க நான் செய்யறேன் அப்படின்னு கேட்டுச்சு. எனக்கும் அரிசியும் பருப்பு சோறு ரொம்ப பிடிக்கும், ஆக்கி கொடு. சரி செஞ்சு போடலாம். என்ன ஆகுதா இப்போ உடனே செய்யறேன். செய். கொஞ்சம் நெய் செஞ்சு ஊற்றி சாப்பிட்டா சூப்பரா இருக்கும். ஆமா அப்பெல்லாம் நான் அப்படித்தான் சாப்பிட்டேங்க. இப்ப யார் செஞ்சு கொடுக்குறாங்க? சரி நான் செஞ்சு தரேன். பூ பாரு, பெரும் பூவா மொக்க இருக்குது பாருங்க, எப்படி மொக்க இருக்குதுன்னு. இப்படி இன்னும் 2 செடி வச்சு வளர்த்தலாமே. இன்னும் 2 செடியே வெட்டி பதியம் போடு பாரு, பெரும் மொக்கா வருது. பிள்ளைங்க தலையில வச்சா செண்டு அப்படி நல்லா அழகா இருக்கும். ஆமா செண்டு கட்டி இப்படி கோர்த்து இப்படி பிள்ளைங்களுக்கு வச்சா நல்லா அழகா இருக்கும். வாங்க இன்னைக்கு அரிசி பருப்பு சோறு எப்படி ஆகுறாங்கன்னு பாருங்க. சின்ன வெங்காயம், கொத்தமல்லி, கருவேப்பிலை, சீரகம், மிளகு, வரமிளகா, பூண்டு, இஞ்சி எல்லாம் சேர்த்து அரைச்சிக்கலாம். இது நல்லா நெங்குன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம் பாரு. சட்டி நல்லா காய்ச்சிருச்சு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வணக்கலாம். தக்காளி கொஞ்சம் ஏற்றிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கட்டுன்னு ஆட்டி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். தக்காளி நல்லா வணங்கிருச்சு, ஆட்டி வச்ச மசாலா ஊற்றிக்கலாம். ஆட்டி வச்ச மசாலா ஊற்றி செஞ்சால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைக்கல் அரிசிக்கு டம்ளரில் 6 டம்ளர் தண்ணி வச்சுக்கலாம். நாலு 5 6 மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம்.
மச்சவர பருப்பும் அரிசியும் நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு உலக்க அஞ்சிருச்சு கொட்டிக்கலாம். நல்லா இப்படி கொதி வந்த விட்டு போடணும். எல்லாம் போட்டாச்சு. மூடி வச்சா ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். அரிசி பருப்பு சோத்துக்கு அப்ப ஆகி சாப்பிட்டு வச்சுட்டா சாயங்காலம் அந்த சோத்தை எடுத்து சாப்பிட்டா இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா வசந்து இருக்கும். ஆமா ஆயா அப்பெல்லாம் செய்யும். அரிசி பருப்பு சோறு ஆக்குனா நெய்யில சாப்பிடவே சாப்பிடாது. ஆமா ஆமா. நெய் ஊத்துங்களே எங்களா சோறு அரிசி பருப்பு சோத்துக்கு நெய் இல்ல அப்படின்னு கேட்கும். அப்படி ஊத்தி சாப்பிட்டா அதான் சாப்பிட்றதுக்கு நல்லா வாசமா இருக்கும். ஆமா அது எப்போ வேணாலும் செய்யலாம். காலையில் செய்யலாம், சாயங்காலம் செய்யலாம். அது வச்சிருந்து பழைய சோறு சாப்பிடணும். காலையில் செஞ்சு சாயங்காலம் சாப்பிடணும், சாயங்காலம் செஞ்சு காலையில் சாப்பிடணும். நல்லா இருக்கும். அதுதான் நல்லா இருக்கும். எடுத்து அடி பிடிச்சிக்கு தான் கிளறி விடலாம். இல்லை இல்லை பாரு நல்லா அடி பிடிக்காது, நல்லாவே சோறு. தேங்காய் கொஞ்சம் சேர்த்திக்கலாமே. சுரண்டி வச்ச தேங்காய் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டா இன்னும் சூப்பராக இருக்கும். உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். குக்கரில் வச்சா அப்போவே உப்பு போட்டுக்கலாம். சட்டியில் செஞ்சோம்னா அரை வேக்காடு சோறு வந்த உடனே உப்பு போட்டுக்கணும். கொத்தமல்லி தலையும் புதினா தலையும் சோறு இறக்க போகல போட்டு கிளறி விட்டு இறக்கலாம். நெய் கொஞ்சம் சேர்த்திக்கிட்டா நல்லா வாசமாக இருக்கும். நல்லா வாசமாக இருக்கும். பாருங்கள், கொத்தமல்லி தழை இந்த புதினா தழை தண்ணியில் போட்டு அலசி போட்டு நல்லா கிளறி இறக்கி வச்சிடலாம். அரிசி பருப்பு சோறு ரெடி. சாப்பிடலாம்.
ரெடி ஆயிடுச்சா? ஆ சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சரி வா வரேன். வா. நெய் இன்னும் கொஞ்சம் ஊற்றினாதான் நல்லா இருக்கும் இன்னும். அப்படியா? ஆ சாப்பிட சேர்த்து ஊத்திக்கிறியா? ஊத்துறேன். அதான் சாப்பிடணும். சாப்பிடு சாப்பாடு இரு கொண்டாரு நெய். நெய் ஊத்துட்டா? ஊற்று. போதும் போதும் இன்னைக்கு கொஞ்சம் ஊற்றிக்கோ. ஆடுவாப்பா இந்த மாதிரி நெய் கேட்குறாயே. இந்த மாதிரி நான் அப்படி ஊற்றி தின்னாதான் தின்னா அப்படி இருக்கும். ஆடு சாமி. இப்போதான் நல்லா வாசனையாக இருக்கும். அப்பெல்லாம் உங்க அம்மா இறமச்சிருச்சுல அந்த நெய்ய இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி சாப்பிட்டா வசன் இருக்கும். ஆமாம் அந்த முருங்கை தலை வேவிக்கிறதுக்கும் அந்த நெய் அப்படி இருக்கும். நான் பச்சை தண்ணியிலே தும்பேன். அப்படியா? ஆமாம் சூப்பரா இருக்கு. ரட்டராஜா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.